அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் யுவர் பிரெயின் சேனல் மூலமாக அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கோடிங் டிகோடிங் சாப்டர் முடிச்சிருந்தோம். இன்றைக்கி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் இது வரைக்கும் ரீசனிங் எடுத்திருக்கோம். அதாவது கேலண்டர், கிளாக்கு, கோடிங் டிகோடிங் எல்லாமே ரீசனிங் சாப்டர் எடுத்தோம். இன்றைக்கி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட் சாப்டர் வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணால் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பற்றி எடுக்க போகிறோம். இது எக்ஸாமில் 2 மார்க்ஸ் கேட்பாங்க, 2 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இது பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கற்றுப்போம். பேசிக் இன்ஃபர்மேஷன்னா எல்சிஎம்னா ஹெச்சிஎஃப்னா அது எந்தெந்த மாடலில் போட முடியும் அப்படின்றத பற்றி நம்ம கற்றுப்போம். அதோட ஸ்டேட்மெண்ட் 1 வேர்டில் கேட்பாங்க கொஸ்டின், அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போகிறத பற்றி நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், அதில் கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் போடுறது எல்சிஎம் ஹெச்சிஎஃப். நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 இருக்கிற நம்பர், அதாவது 285 340 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர், பெரிய பெரிய நம்பர் 1050 2100 ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு 3 நம்பரோ 4 நம்பரோ கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டால் எப்படி போடுறதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். நெக்ஸ்ட் டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல்னா புள்ளி வச்சு வர்றது, தசம எண்கள், அதாவது 0.2 0.3 அந்த மாதிரி சம்திங் நம்பர் போட்டிருக்கோம். ஆனால் அப்படி கேட்க மாட்டோம். 63.4 ஏதோ பெரிய பெரிய நம்பர் புள்ளி வச்சு வந்தால் எப்படி நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போடலான்றதை பற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் நம்பர். ஃப்ராக்ஷன்னா தொகுதி பகுதி, அதாவது நியூமினேட்டர் டினாமினேட்டர், அதை வச்சு வந்தால் எப்படி போடலாம். 380/420 ஏதோ ஒரு நம்பர் டினாமினேட்டர் 1/2 1 அந்த மாடல் சொல்லியிருக்கோம். 1/2 1/3 1/4 இந்த மாதிரி வந்தால் நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி நம்ம சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. A/B ஒரு லெட்டருக்காக சொல்லியிருக்கேன். 100:150 ஏதாவது நம்பர் இந்த மாதிரி கேட்டு ரேஷியோவில் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டால் எல்சிஎம் நம்ம எப்படி போடலான்றதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பேராகிராஃப் டைப்பில் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு மணி ஒலிக்குது, 10 நிமிஷம் கழிச்சு இது ஃபர்ஸ்ட் மணி ஒலிக்குது, அதாவது 15 நிமிஷம் கழிச்சு செகண்ட் மணி ஒலிக்குது, 20 நிமிஷம் கழிச்சு தேர்ட் மணி ஒலிக்குது அப்படின்னு கொடுத்துட்டு இது ஒரே டைம் ஒலிக்கலன்னா நம்ம என்ன பண்ணோம், அகைன் அதே மாதிரி ஒலிக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னு ஏதோ கொஸ்டின் கேட்பான். பேராகிராஃப் கொஸ்டின் மாடல் பார்ப்போம். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மொத்தமே 6 டைப்பில் தான் இருக்குது. இந்த 6 டைப்பும் ஈஸியாக உங்களுக்கு எளிமையான முறையில் புரியுற மாதிரி நான் எடுக்கிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி கேட்பாங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் என்னன்றதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்க, பேசிக்காக நம்ம வந்து எல்சிஎம்னா ஹெச்சிஎஃப்னா என்னென்ன மாடல் அதை போடலான்றதை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் தமிழில் வந்து மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. மடங்கு இப்போ 2 மடங்குனா 2 4 6 8ன்னு சொல்கிறோம். 3 மடங்குனா 3 6 9ன்னு சொல்கிறோம். 4 மடங்குனா 4 8 12 16 அப்படி சொல்லுவோம். அப்போ மீசிமா கேட்டிருந்தாலும் லீஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது மல்டிபிள் மடங்கு இருந்தால் அதுதான் நம்ம வந்து மீசிமான்னு சொல்கிறோம், எல்சிஎம் சொல்கிறாங்க. அதே ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது தமிழில் வந்து மீப்போவா அப்படின்னு சொல்லுவாங்க. மீப்பெரு பொது வகுத்தி ஆர் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கொஸ்டின்ல ஜிசிடின்னு சொல்லியிருப்பாங்க. ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். எல்லாத்துக்குமே இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போடும்போது காமன்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து இருக்கும் பாருங்க. லீஸ்ட் இது சின்னது, ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் எல்லாமே வந்து மீப்போவோ இந்த ஜிசிடியை சேர்ந்தது. இது மடங்கு மல்டிபிள், மீசிமா கேட்டால் மடங்கு அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஃபேக்டர் காரணி ஆர் டிவைசர் வகுத்தல் அப்படின்றத பற்றி கண்டுபிடிப்போம். இது மீசிமான்றது மல்டிப்ளைல் மாதிரி வரும், இது வந்து டிவைட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம சம் போடும்போது எந்த எல்சிஎம் எப்படி போடணும், ஹெச்சிஎஃப் எப்படி போடுறத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து சின்ன சின்ன நம்பர் எடுத்து எந்தெந்த மாடலில் போட முடியுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொத்தம் 3 மெத்தடில் போடலாம். நம்ம வந்து எப்பவுமே எந்த மெத்தட் இதில் பெஸ்ட்டாக இருக்கோ அதை வச்சு நம்ம சம்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நம்பரில் கொடுத்தாலும் சரி, டெசிமலில் கொடுத்தாலும் சரி, ஃப்ராக்ஷனில் கொடுத்தாலும், ரேஷியோ எப்படி இருந்தாலும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ன்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சவங்க உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணீங்க, தெரியாதவங்க எப்படி போடுறன்றதை பார்த்து லேர்ன் பண்ணீங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன். எப்படி 3 மாடலில் போட போகிறோன்னு பாருங்க. எந்த மாடல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாடலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏதோ ஒரு நம்பர் நம்ம நம்பர்னா எடுத்துக்கலாம். நம்பர் 10,12 இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எல்சிஎம் கேட்கறேன்னு வச்சுங்க. 10க்கும் 12 வந்து எல்சிஎம் கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. 10,12 இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் எந்த மெத்தட்ல போறோம், எல் டிவிஷன் மெத்தட். அதாவது நம்ம டானா வகுத்த சொல்லி பழகப்பட்டிருப்போம். அந்த எல் டிவிஷன் மெத்தட்ல எப்படி எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ எல்சிஎம் வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா டானா வகுத்தல் மாடல் எல் டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்க போறேன். சின்ன நம்பர் தான், எப்படின்னு பாத்துங்க. இதே தான் பெரிய நம்பர் வந்தாலும் போட போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டானா வகுத்தல்ல நம்ம என்ன பண்றோம், 2,12 இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இப்போ எல்சிஎம்னாவே நம்ம மீச்சிறு சின்ன நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணோம். அதான் மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் 1ன்றது காமன் நம்பர், அதை எடுத்துக்கோனா 2ன்றதை எடுத்துக்கிறோம். இப்போ 2ஆல நம்ம என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். 10ல எத்தனை 2 இருக்கு, 5 2. நெக்ஸ்ட் 12ல எத்தனை 2 இருக்கு, 6 2. இதை போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் காமனா நம்பர் கிடையாது. இது எல்சிஎம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா காமனா நம்பர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே ஹெச்சிஎஃப் போடும்போது நான் சொல்லுவேன், அதில் காமனா நம்பர் இருந்திருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம், 5,6. இப்போ நம்ம என்ன பண்றோம், இதுல எது டிவைட் ஆகும், ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்றோம். இப்போ பாருங்க, 2ஆல இது டிவைட் ஆகுறதுனால 5 அப்படியே போடுறோம். 6ல எத்தனை 2 இருக்கு, 3 2 6. இதை போட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறம் நீங்க எந்த காமன் நம்பரும் கிடையாது.
நீங்கள் எல்சிஎம்மாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கப்புறம் காமன் நம்பர் இல்லாதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிற நம்பரை அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது, காமனான நம்பர்னா இருக்குது 2 × 2 இருக்குது. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனான நம்பர்னு எடுக்கணும், காமன் இல்லாத நம்பர் எடுப்போம். சம் போட போட உங்களுக்கு ஐடியா வந்துடும். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி டானாவுத்தில் போனதுக்கப்புறம் காமனான நம்பரும் எடுக்கணும், காமன் இல்லாத நம்பரும் எடுக்கணும். இப்போ காமனான நம்பர்னா டிவைட் ஆனது. இப்போ 2 × 2 அப்புறம் காமன் இல்லாதது 5 × 3 இதை எடுத்துக்கணும். இப்போ வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 2 4 4 5 20 23 எவ்வளோ 60. அப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து இதோட எல்சிஎம் வந்து எப்படி கிடைக்குதுன்னா 60ன்னு கிடைச்சிது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் மெத்தட் 1ல எப்படி போடணும், எல் டிவிஷனில் எப்படி போடலாம், எல் டிவிஷன் டானா வகுத்தல். திரும்ப சொல்கிறேன் பாருங்க, ஏதோ ஒரு நம்பர் 10 பண்ணு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இது எல்சிஎம் வந்து எப்படி எல் டிவிஷன் மெத்தட் இதே தான் பெரிய நம்பர் வந்து போட போகிறோம். ஃபர்ஸ்ட் அது டானா வகுத்தல்ல நம்ம என்ன பண்ணோம்னா 10, 12 போடுறோம். இப்போ 2ஆல காமனாக டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 2 தான் எடுத்தோடனே நீங்கள் வந்து 10 6 எல்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா? 2ஆல டிவைட் ஆகுது. இப்போ 2ஆல டிவைட் ஆகுதுன்னா 3ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 4ஆவது அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்சிஎம்ல போகணும். ஓகேங்களா? அப்போ 2ன்னு போட்டு I2 10 R2 12. திரும்ப அகைன் 2ஆல இது வந்து 2ஆல டிவைட் ஆகும், இது 2ஆல டிவைட் ஆகுது, அதனால அப்படியே போடணும். 6 வந்து 2ஆல டிவைட் ஆகும், 3 2 6. இப்போ இதோட விட்டுரும், ஏன்னா காமனான நம்பர் இல்லை. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நல்லா பார்க்கணும். HCFக்கும் LCMக்கும் வித்தியாசம் வரும். மல்டிப்ளை பண்ணும்போது நல்லா பாருங்க, காமனா இருந்து எடுத்துட்டோம். 2 2 காமனா இருக்கு, டிவைட் ஆனது. காமன் இல்லாம 5 3 இருக்கு, அதையும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ வந்து 2 × 2 4 4 5 20 23 60. அப்போ இதோட எல்சிஎம் வந்து 60. எந்த மெத்தட்ல தான் நம்மளுக்கு சாதாரணமா இந்த எல் டிவிஷன் மெத்தட்ல போட்டிருக்கோம். இப்போ இதே எல்சிஎம் நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ எந்த மெத்தட்ல போட போறேன்னா ஷார்ட்கட்ல போட போறோம். ஃபர்ஸ்ட் எல்சிஎம்லாம் பார்த்துரும், அப்புறம் HCFலாம் எப்படி இதே மாடல்ல போடுன்னு பார்ப்போம். இப்போ இதே 10, 12 நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ ஷார்ட்கட்ல எப்படி போட போறேன்னு பாருங்க. ஓகேங்களா? இப்போ ஷார்ட்கட் போது எல்சிஎம் போட போகிறோம். இதோட எல்சிஎம் நம்ம போட போகிறோம்னா ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணால், எல்சிஎம்னா நீங்கள் என்ன பண்ணணும், பெரிய நம்பரை ரவுண்ட் பண்ணிங்க. எந்த நம்பர் ரவுண்ட் பண்ணணும், பெரிய நம்பரை ரவுண்ட் பண்ணிக்கணும். பெரிய நம்பர் ரவுண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 12 × 1 போடுங்க. பொண்ணால், ஏன்னா மல்டிப்ளை என்ன சொல்கிறது, 1 2 3 அதான் வந்து மடங்கு. எல்சிஎம்ல வந்து எல்லாமே மல்டிப்ளை, இது HCFல எல்லாம் டிவைடு. ஓகேங்களா? இப்போ இந்த பெரிய நம்பர் எடுத்துட்டு அந்த பெரிய நம்பரை 12ஆல் டிவைட் பண்ணால் 12 வருது. இந்த 12 நல்லா பாருங்க, இந்த 12 10 இன்னொரு நம்பர் 10 இருக்கு, இன்னொரு நம்பர் இது இருக்கும். இன்னும் 10ஆல முழுமையாக டிவைட் ஆகுமா, ஆகாது, புள்ளியில் தான் டிவைட் ஆகும். அப்போ அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதே 12 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இது டிவைட் ஆகல, அதனால 2ஆவதுக்கு போகிறோம். 12 2 எவ்வளோ 24. இப்போ இந்த 24 உங்களுக்கு வந்து 10ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்போ 10 நம்பர் போகிறோம். 12 வந்து எதால் டிவைட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், 3ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 12 3 எவ்வளோ 36. 36 10ஆல் டிவைட் ஆகுமா, முழுமையாக டிவைடு மீன்ஸ் முழுமையாக ஆகணும். ஓகே, புள்ளிலாம் வரக்கூடாது. அப்போ இந்த நம்பரும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 12 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 12 4 எவ்வளோ 48. இதுவும் 10ஆல் டிவைட் ஆகாது, அதனால நம்ம 48 அப்படியே போகிறோம். நெக்ஸ்ட் 12 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 12 எவ்வளோ 60. இந்த 60 இந்த 10ஆல் டிவைட் ஆகும். 60 10ஆல முழுமையான நம்பர் 6 10 60 வரும். அப்போ நம்ம முழுமையாக டிவைட் ஆகுது. அப்போ எல்சிஎம் ஆன்சர், இதோட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது, எல்சிஎம் வந்து 60. பாருங்க, நம்ம வந்து இந்த மெத்தடில் போட்டாலும் 60 தான் வந்தது, இந்த மெத்தடில் போட்டாலும் 60 தான் வந்து. இது ஷார்ட்கட் மெத்தட். ஆனால் எக்ஸாமில் இந்த அளவுக்கு நீங்கள் யோசித்து போறீங்களா இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தட் இருக்குன்றதுனால இதை எடுக்கிறோம், தெரிஞ்சு வச்சுங்க. திரும்ப சொல்கிற பாருங்க இந்த மெத்தடை, அதாவது ஏதாவது 2 நம்பருக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா 2 நம்பரோ 3 நம்பரோ எதுவாக இருந்தாலும் அதில் பெரிய நம்பர் ஏதோ அதை ரவுண்ட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் 1ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கு வர ஆன்சரை பக்கத்தில் ஒரு நம்பர் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. டிவைட் மீன்ஸ் முழுமையாக ஆகணும். ஓகேங்களா? புள்ளியில் வந்தால் வரக்கூடாது. அதே இப்போ ஆகலைன்னா நெக்ஸ்ட் 2ஆல் பெருக்கிறோம் 24, அதுவும் டிவைட் ஆகலை. 3ஆல் பெருக்கிறோம், அதுவும் டிவைட் ஆகலை. 4ஆல் பெருக்கிறோம், அதுவும் டிவைட் ஆகலை. அப்போ 5ஆல் பெருக்கிறோம் 60. எப்போ அது டிவைட் ஆகுதோ அதோட நிறுத்திக்கணும். அப்போ அதுதான் எல்சிஎம் அப்படின்றது. இது ஷார்ட்கட் மெத்தட். ஓகேங்களா? இது வந்து டானா வகுத்தல் போடுற மெத்தட். இதுலேயும் பாருங்க, இதுவும் மறந்துவிட, இதுதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கின்றதுக்காக நம்ம இந்த மெத்தடை சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பேசிக்காக இந்த எப்படி எல்சிஎம் வச்சு எப்படி நம்ம பொதுவாக எப்படி ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கினாங்க, எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதே 10 12க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். 10 வந்து 10க்கு 12 எல்சிஎம். ஓகேங்களா? அதே தான் போட்டுக்கிறோம். இப்போ 10ஓட இதே 10 11 தான், நல்லா வச்சுக்க, இதே சம் தான். இப்போ வந்து 10 11க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10ஓட மடங்கு போட்டுட்டே இருக்கணும். 10ஓட மடங்கு நம்ம போடணும். 10ஓட மடங்கு நான் வரும்னு சொல்லுங்க. இப்போ 10ஓட மடங்கு போட போகிறோம். 10ஓட மடங்கு பாருங்க, 10ஓட மடங்கு வந்து 10 1 10 × 1 10. 10ஓட மடங்கு நான் மல்டிப்ளை பண்ணும். எதை மல்டிப்ளை பண்ணு, 1 2 3 மல்டிப்ளை பண்ணு, இதான் அர்த்தம். ஓகேங்களா? 10ஓட மடங்கு 10. அதே 10ஓட மடங்குனா வரும் 20. 10 20. அப்புறம் நெக்ஸ்ட் அது 30. அதுக்கப்புறம் வந்து 40 50 60 போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி 10 மடங்குனா 10 20 30 40 1 10 × 1 10 × 2 13. அதான் நம்மளுக்கு மடங்கா போயிட்டு இருக்கும். இதே நெக்ஸ்ட் நம்பர் அது 12 10 11 12.
10 12 தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 12 மடங்கு என்ன வரும்? 12 வரும். அதே மாதிரி இன்ட்டு 1 2 3 தான், வேற எதுவும் 1 2 3. ஓகேங்களா? இப்போ வந்து 12 1 12, நெக்ஸ்ட் 12 2 எவ்வளோ? 24, நெக்ஸ்ட் 12 3 எவ்வளோ? 36, 12 4 எவ்வளோ? 48, 12 5 எவ்வளோ? 60, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 12 12 5 60, நெக்ஸ்ட் 12 6 வந்து 72, இப்படி போயிட்டே இருக்கும். அதாவது இது 10 மடங்கு, இது 12 மடங்கு. இது பேசிக் மெத்தட். இதே எல்சிஎம் தான் பேசிக் மெத்தட்ல போட போறோம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கு மடங்கு எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் எது காமனா இருக்குன்னு பாருங்க. எந்த நம்பர் காமனா இருக்கு பாருங்க? இங்க 60 இருக்கு. அதே மாதிரி இதுல எது காமனா இருக்கு? 60. அப்போ எல்சிஎம்னா அது 60. ஓகேங்களா? இப்படியும் நம்ம எல்சிஎம் போடலாம். திரும்ப ஒரு டைம் சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த எல்சிஎம் சின்ன நம்பர் எடுத்து சும்மா நம்ம எந்த மாடலை போட முடியுன்றதுக்காக சொல்றோம். நம்ம ஏதாவது ஒரு மாடல் தான் நம்ம போட போறோம், ப்ராக்டிஸ் கொடுக்க போறோம். பேசிக் இன்ஃபர்மேஷனால இதை சொல்லி இதுவும் தெரிஞ்சு வச்சுக்க நாலேஜுக்காக சொல்றோம். இப்போ மெத்தட் 1 பிரகாரம் எல் டிவிஷன் டானா வகுத்தல் இது பிரகாரம் பண்ணா கொடுத்துக்க நம்பர் நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம போட்டே இருக்க போறோம். எது டிவைட் ஆகுது பார்த்துட்டு காமன், அதாவது எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறதையும் எடுத்துக்கணும், காமன் இல்லாம இருக்கிறதையும் எடுத்துக்கணும். HCFல சொல்லுவேன் நான் இந்த இன்ட்டு. ஓகேங்களா? அப்போ காமனா இருக்குது, காமன் இல்லாத 60 அப்படி வந்தது. இதே மெத்தட் 2ல வந்து நம்ம வந்து ஷார்ட்கட் மைண்ட் கால்குலேஷன் சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நம்ம வந்து எது பெரிய நம்பர் அதை ரவுண்ட் பண்ணி ஒன்னால மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இது பக்கத்துல இருக்க நம்பர் என்ன இருக்கோ அதால டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 12 12 1 12 வரும், முழுமையாக டிவைட் ஆகாது. அதே மாதிரி ஒன்றா மல்டிப்ளை பண்ணிட்டு பார்க்கும்போது 60 வரும். ஓகேங்களா? இப்போ 60 கரெக்ட், எதாவது 60 வரும் மீன்ஸ் 60 வந்துச்சு, அப்போ டிவைட் ஆகுது. எப்போ உங்களுக்கு அந்த நம்பர் இன்னொரு நம்பரோட வந்துட்டு மல்டிப்ளை பண்ண நம்பர் எப்போ பக்கத்து நம்பரோட டிவைட் ஆகுதோ அதான் எல்சிஎம். அப்போ 60 கரெக்டாக டிவைட் ஆகுது, அப்போ எல்சிஎம் இது வந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க பேசிக் மெத்தடு. அதாவது இது ட்ரை கத்துங்கிறதுக்காக சொல்றது. இப்போ வந்து 10 மடங்குனா 10 20 30 40 50 60 போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 12 மடங்குனா 12 24 36 48 60 போயிட்டே இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் எல்சிஎம் பார்க்கும்போது எது காமன் நீஸ்ட் எதுன்னு பார்க்கும்போது 60 60, அப்போ எல்சிஎம் 60. இந்த மாடல் 3 மாடல்லையும் ஒரு சம்ம நம்ம போட முடியும். ஓகேங்களா? நம்ம இதே நம்பர்ல மெத்தட் 1 மெத்தட் 2 மெத்தட் 3, அதாவது எல் டிவிஷன் ஷார்ட்கட்டு பேசிக், இதை வந்து HCFல எப்படி போட முடியும்? நம்ம வந்து போனது வந்து எல்சிஎம்ல எப்படி போட முடியும்னு பார்த்தீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து HCFல எப்படி போட முடியும்? இதே 10, 12 வச்சுப்போம். இப்போ நான் போட போகிறது HCF. இதே வந்து எல் டிவிஷன்ல எப்படி HCF போடலாம் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, அதே மாதிரி டானா வகுத்தல் எல் டிவிஷன் மெத்தடு. இப்போ நம்ம பண்ணுறோம் 10, 12 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது ரெண்டு காமனா எதால டிவைட் ஆகும்னு பார்க்கும்போது 2ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 2 நம்பரை போடுறோம். இப்போ 2ஆல டிவைட் பண்ணோம், I 2 10, R 2 12 வருது. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் காமனா நம்பர் எதனா இருக்கா? இது ரெண்டுத்துக்கும் 5க்கும் 6க்கும் காமனா நம்பர் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? HCF பொறுத்த வரைக்கும் இதே வந்து எல்சிஎம் வந்தா நம்ம என்ன போட்டோம்னா அதுக்கடுத்து 2ஆல் டிவைட் ஆச்சு, திரும்ப போட்டே இருந்தோம். ஏதாவது ஒன்று காமனா இருந்தால் கூட போதும், அதாவது ஏதாவது ஒன்று டிவைட் ஆனால் கூட போதும். ஆனால் HCF பொறுத்த வரைக்கும் அப்படி போடக்கூடாது. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க. ஓகே, லாஸ்ட் டைம் போட்டிருப்போம், அதாவது 2 போட்டு 3 2 6 போட்டிருப்போம். ஓகேங்களா? ஏதாவது ஒன்று டிவைட் ஆனாலும் போட்டிருப்போம். ஆனால் HCF பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரெண்டுமே டிவைட் ஆனாதான் 10 நம்பருக்கு வந்து 10மே டிவைட் ஆனாதான் போடணும். 9 நம்பர் டிவைட் ஆச்சு, ஒரு நம்பர் டிவைட் ஆகலனா நீங்கள் அதுக்கத்த ஸ்டெப் போடவே கூடாது. இப்போ வந்து அப்போ HCF பொறுத்த வரைக்கும் இந்த 2 வராது. அதில் வந்து காமனானதையும் போட்டிங்க, காமன் இல்லாததையும் போட்டிங்க. வார்த்தை நல்ல கவனிங்க. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறதும் போட்டிங்க, காமன் இல்லாத நம்பரும் போட்டுப்பீங்க. இன்னொன்று எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்தது ஒரு நம்பர் எதனா டிவைட் ஆனாலும் போட்டே வந்தீங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி HCF பொறுத்த வரைக்கும் அது காமனாக இருக்கா நம்பரு அப்படின்னு தான் போடு, இல்லைன்னா மற்றலாம் விட்டுடு. அப்போ HCF ஆன்சர் வரும் 2. இவ்வளோ தான் HCF. ஓகேண்ணா? எல்சிஎம்க்கு HCF வித்தியாசம் சொல்கிறேன். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிறதையும் போடணும், காமன் இல்லாத மட்டும் பண்ணணும். ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் ஆகணும், டிவைட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? HCF பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கா அதை போடுங்க, எந்த காமனா இல்லையா அப்படின்னா பண்ணணும் அதை எடுத்து நான் பண்ணா எந்த நம்பர் காமனா இருக்கோ அதை மட்டும் தான் போடணும். அகைன் இங்க ஒரு நம்பர் சப்போஸ் 2 காமனா இருந்தால் அதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? காமன் இல்லாதனால இன்னும் அது வரைக்கும் விட்டுணும். இதுதான் HCF. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெத்தட் 2ல போட போறோம், ஷார்ட்கட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட்ல எப்படி போடலாம்? இப்போ பேசிக்கா நம்ம அந்த இதே நம்ம எப்படி போடணுமோ அதே மெத்தட் நம்ம போட போறோம். ஓகேங்களா? அதனால வந்து இது எல் டிவிஷன் மெத்தட் ஞாபகம் வச்சுங்க. திரும்ப இது உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா நாலேஜை டெவலப் பண்ணீங்க, இல்லைன்னா லேர்ன் பண்ணீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி போடலான்றத பத்தி பார்க்க போறோம். இதே HCF 10, 12. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஷார்ட்கட்ல எப்படி ஷார்ட்கட்ல போடலாம்? அதே தாங்க. எல்சிஎம்ல வந்து நம்ம வந்து பெரிய நம்பரை ரவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து HCF நம்ம HCF போட போறோம். HCFல சின்ன நம்பரை ரவுண்ட் பண்ணீங்க. ஓகேங்களா? சின்ன நம்பர் ரவுண்ட் பண்ணி அங்க வந்து எல்சிஎம் மடங்கு மல்டிப்ளை பண்ணணும், மல்டிபிள். ஆனா இங்க வந்து டிவைட் பண்ணோம். வேற எதுவும் இப்போ 10 எடுத்தீங்களா? இப்போ இந்த நம்பர் வந்து 10 வந்து எதால டிவைட் பண்ணா 1ஆல டிவைட் பண்றீங்க. 10 1ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 10 வரும். ஓகே, அங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்க, எல்சிஎம்னா மல்டிப்ளை. இங்க வந்து டிவைட் பண்ணோம் HCF.
ஓகேங்களா, ஜிசிடி டிவைசர் சொல்லுவோம், டிவைட் பண்ணோம். இப்போ 1ஆல டிவைட் பண்ணுறோம், 10 1ஆல் டிவைட் பண்ணால் 10. இந்த 10 12ஆல முழுமையாக பக்கத்து நம்பர் இப்போ வந்து இந்த நம்பர் ரவுண்ட் பண்ணிருக்கோம், அப்போ இன்னொரு நம்பர் எது இருக்கோ அதுக்கு டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். 10 12ஆல் முழுமையாக டிவைட் ஆகாது. அப்போ நெக்ஸ்ட் 10 எதால் டிவைட் பண்ணுறீங்க, 2ஆல டிவைட் பண்ணுறீங்க. 10 2ஆல டிவைட் பண்ணுறோம், 10 2ஆல் டிவைட் பண்ணால் வரும் 2 10ன்னு வரும். இந்த 5 12ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. நெக்ஸ்ட் 10 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நம்பரே வராது, புள்ளியில் தான் வரும். அப்போ அது தேவையில்லை. 10 4ஆல் டிவைட் பண்ணுங்க, 10 4ஆல் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு முழு நம்பர் வராது. ஓகே, 4ஆல் டிவைட் பண்ணாலும் வராது. நெக்ஸ்ட் 10 5ஆல் டிவைட் பண்ணுங்க, 10 5ஆல் டிவைட் பண்ணால் நம்பர் வரும், என்ன நம்பர் வரும், 2 வரும். 10 5ஆல் டிவைட் பண்ணால் 10/5 வரும், 2 வரும். டிவைடட், இதில் டிவைடுங்க, டிவைட் பண்ணால் 2ன்னு வரும். இந்த 2 வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பாருங்க 12ஆல டிவைட் ஆகுமா, 12 டெஃபினட்டா 2 டிவைட் ஆகும். 12 டிவைட் பண்ணா 6 வரும். அப்போ நம்ம இதோட நிறுத்திக்கணும். அப்போ இதோட ஆன்சர் என்னது, HCF வந்து டிவைட் ஆகுது, அப்போ 2. இப்போ பாருங்க எல் டிவிஷன் மெத்தட்ல போட்டாலும் 2 தான், இந்த மெத்தட்ல போட்டாலும் நம்ம 2 தான். இந்த மெத்தடையும் நீங்க தெரிஞ்சு ஷார்ட்கட்ல எப்படி போடலாம்னு பாத்துக்க. அங்க வந்து நம்ம என்ன பண்ண, எல்சிஎம்ல மல்டிப்ளை பண்ணி எந்த நம்பர் டிவைட் ஆகுதோ அந்த நம்பரை ஈக்குவல் பண்ணீங்க எல்சிஎம்ல. HCFல டிவைட் பண்ணி எந்த நம்பர் நம்ம டிவைட் ஆகுதோ பக்கத்துல இன்னொரு நம்பர், அதுல வந்து பெரிய நம்பர் ரவுண்ட் போட்டு அதுக்கு பக்கத்துல வருவதான்னு பார்த்தோம். HCFல சின்ன நம்பர் ரவுண்ட் பண்ணி அதுக்கு பக்கத்துல வருதான்னு பாருங்க. கொஞ்சம் பொறுமையா பார்த்தா தான் இந்த ஸ்டெப் எதனா நீங்க ஓன் நம்பரை வச்சு போட்டு பார்த்தா தான் ஐடியா புரியும் என்ன சொல்ல வரன்றது. ஓகேங்களா, எல் டிவிஷன் இதே மெத்தடா, இது ஷார்ட்கட், இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது. ஓகேங்களா, இப்போ வந்து பேசிக்கா எப்படி போடலாம். இப்போ 10க்கும் 12க்கும் நம்ம வந்து HCF எப்படி வந்து பேசிக் மாடல்ல போடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து 10 வந்து நம்ம என்ன பண்றோம், அங்க வந்து 10ன் மடங்குன்னு சொன்னோம். ஓகேங்களா, இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னா 10ஓட டிவைடட் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா, 10 1ஆல் டிவைட் பண்ணா வரும் 10. இப்போ டிவைட் பண்றோம், அதே 1 2 3 தான், நம்ம என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். அங்க வந்து மல்டிப்ளை பண்ணோம். இப்போ வந்து 10 1ஆல் டிவைட் பண்ணா 10. நெக்ஸ்ட் 10 2ஆல் டிவைட் பண்ணா வரும் 5. 10 3ஆல் டிவைட் பண்ணா புள்ளியில வரும், 10 4ஆல் டிவைட் பண்ணா புள்ளியில வரும், 10 5ஆல் டிவைட் பண்ணா வரும் 2. ஓகேங்களா, 10 6ஆல் டிவைட் பண்ணா வரும் புள்ளியில வரும், 10 7ஆல் டிவைட் பண்ணா புள்ளியில வரும், 10 8ஆல் டிவைட் புள்ளியில வரும், 10 9ஆல் டிவைட் பண்ணா புள்ளியில வரும், 10 10ஆல் டிவைட் பண்ணா தான் நமக்கு 1 வரும். இதோட நிறுத்திக்கலாம் 1 இருக்க வரைக்கும். ஓகேங்களா, மற்ற நம்பர் நடுவில் ஏன் போடலாம், டிவைட் பண்ணா பாயிண்ட்ஸ்ல வரும், அது இங்க போடக்கூடாது. இது 10ஓட வகுத்தல்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க 12, இதே 12க்கு பாருங்க, 12 அதே மாதிரி எதாவது டிவைட் பண்ணோம், 1 2 3 இதால் டிவைட் பண்றோம். 12 1ஆல் டிவைட் பண்ணா வரும் 12 வரும், 12 2ஆல் டிவைட் பண்ணா வரும் 6 வரும், 12 3ஆல் டிவைட் பண்ணா வரும் 4 வரும். ஓகேங்களா, 12 4ஆல் டிவைட் பண்ணா வரும் 3 வரும். ஓகேங்களா, 12 5ஆல் டிவைட் பண்ணா புள்ளியில் பாயிண்ட்ஸ்ல வரும், 6ஆல் டிவைட் பண்ணா 2 வரும். ஓகேங்களா, 7ஆல் டிவைட் பண்ணா பாயிண்ட் வரும், 8ஆல் டிவைட் பண்ணா பாயிண்ட் வரும், 12 9ஆல் டிவைட் பண்ணா பாயிண்ட் வரும், 10ஆல் டிவைட் பண்ணா பாயிண்ட் வரும், 11ஆல் டிவைட் 12ஆல் டிவைட் பண்ணா 1 வரும். அதோட நிறுத்திடும். ஓகேங்களா, இப்போ வந்து HCF கண்டுபிடிக்கும் போது காமன் எதுன்னு பாருங்க. இந்த இடத்துக்கு காமன் எது வருது, இது 2 இது 2, அப்ப காமன் வந்து 2. ஓகேங்களா, இது வந்து நீங்க இது பிரகாரம் சம் போட போறதில்ல, இருந்தாலும் இப்படி ஒரு மெத்தட் போடலான்றதுக்காக இந்த ஐடியா சொல்றது. ஓகேங்களா, கொஞ்சம் பொறுமையா நீங்க கேட்டீங்கன்னா இது என்ன மெத்தட்னு உங்களுக்கு புரியும். ஆனா நம்ம போட போறது, நம்மளோட சம்ல எப்படி போட போறோம்னா எல் டிவிஷன் தான் எல்லாமே போடும். நேச்சுரல் நம்பர் கொடுத்தாலும் சரி, அதாவது டெசிமல் நம்பர் கொடுத்தாலும் சரி, ஃப்ராக்ஷன் கொடுத்தாலும் சரி, நம்ம போட போகிறது எல் டிவிஷன் மெத்தட் தான் போட போறோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டெப் இருக்குன்றதுக்காக இதை சொல்ல வந்தோம். இங்க பொறுமையா இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வந்திருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம சம் பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். பேசிக்ஸாக பார்த்துட்டு இதுலேருந்து ஸ்டேட்மெண்ட் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொஸ்டினில் கேட்பாங்கிறதுக்காக தான் இதை நம்ம பார்க்குறது. இந்த எழுத்து நம்ம இப்போ வந்து சம் போட்டோம்னா அதில் வர ஆன்சரை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ், ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக 1 மார்க் வந்துச்சுன்னா ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். எல்சிஎம் 2 மார்க்ஸ் இருக்குது, நம்மளுக்கு 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக மார்க். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வருன்றதுக்காக தான் இந்த பேசிக்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஓரலாக சொல்லிடலாம், இது நம்பர் வந்தால் இப்படி 2 பிரைம் நம்பர் வந்தால் என்ன ஆன்சர் வச்சுன்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இந்த சொல்லிட்டு அதை நான் சொல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்ப்போம். 6 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்கள், 2,3க்கு எல்சிஎம்மும் பார்ப்போம், HCFும் பார்ப்போம். ஒவ்வொரு 7 நம்பருக்கும் வந்து 7 சம்முக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் பார்ப்போம், HCF பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எல்சிஎம் HCF வந்து நான் வந்து 3 மாடலில் சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து போடுறது எல் டிவிஷன் மாடல் தான் போட போகிறேன். ஓகேங்களா, நீங்கள் எந்த மாடல் ஈஸியோ அந்த மாடல் நீங்கள் ட்ரைன் அப் பண்ணுங்க. இப்போ நான் எல் டிவிஷன் மாடலாக எல்லாத்தையுமே சம் போட போகிறேன். எல் டிவிஷன் இருக்குது, பேசிக் மெத்தடும் இருக்குது. ஓகேங்களா, அதனால சொல்கிறேன் எந்த மெத்தடில் இருக்கோ இல்லை ஷார்ட்கட் எதெல்லாம் ஒரு மெத்தடில் போடலாம். இப்போ நான் ஃபஸ்ட் 2,3 எல் டிவிஷன் தான் போட போகிறேன். இதுக்கு எல்சிஎம் தான் வரும்னு பாருங்கள். 2,3 எல் டிவிஷன் மெத்தடில் போடுறேன். 2,3 நான் எல் டிவிஷன் மெத்தடில் போடும் போது எல் டிவிஷன் மெத்தட் என்னது, காமனாக இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ வந்து காமனாக இருக்குதா, எல்சிஎம் தான் போடுறோம், எல்சிஎம் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், காமனாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனாக இருந்தாலும் சரி இல்லாமல் தான் சரி அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ நம்ம இது காமனாக இல்லை, அப்போ இந்த 2 நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். 2 3 எவ்வளோ 6. அப்போ எல்சிஎம் என்ன வருது, இதுக்கு 6 வருது. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் பாருங்க அதே 2,3 HCF போட போறேன். இப்போ 2,3க்கு இப்போ என்ன போட போறேன் HCF. இது LCM. ஓகேங்களா, LCM இது வந்து நான் போட போறது வந்து HCF போட போறேன். இப்போ HCF போடும்போது HCF பொறுத்த வரைக்கும் காமனா இந்த நம்பர் தான் போடணும். இதுல காமனா இருக்கா? காமனே கிடையாது. அப்ப காமனா இருக்கிற நம்பர் மட்டும் தான் நம்ம HCF சொல்ல முடியும். காமன் இல்லையா சுத்தமா அதை எடுத்துடணும். அப்ப HCF எடுத்துடணும்னா இது 0 வராது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. காமனா இல்லைன்னும் போது ஒரு நம்பர் கொடுத்து HCF கேட்கறாங்கன்னா அதுல காமன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதோட ஆன்சர் வந்து 1. ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான பாயிண்ட் இது ஸ்டேட்மெண்ட்ல இதை சொல்லுவேன். காமனா இல்லைன்னா அது வந்து 0ன்னு போட்டு வரக்கூடாது. காமனா இல்லைன்னு HCF பொறுத்த வரைக்கும் 1. அப்போ HCFனா வரும் 1. புரியுதுங்களா? 2,3ஓட LCM அண்ட் HCF நான் போட்டது வந்து இந்த எல் டிவிஷன் மெத்தட் தான். ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டாவது சம் பாருங்க 3, 9, 15. இதுக்கு நான் அதே மாதிரி எல் டிவிஷன் மெத்தட்ல போட போறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க 3, 9, 15. ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் HCF கண்டுபிடிப்போம். இப்போ நான் இதுக்கு வந்து எப்படி LCM கண்டுபிடிக்க போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் காமனா இருக்குதா? ஃபர்ஸ்ட் 2ல இருந்தே வரணும். ஓகேங்களா? இப்போ 2ஆல டிவைட் பண்ணதா பொதுவா எல்லாம் பார்ப்போம். 2ஆல பொதுவா எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 3ஆல இப்போ 3ஆல டிவைட் ஆகும். அப்போ 3 நல்ல ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்புறம் 3ஆல டிவைட் ஆகுது. அப்புறம் 3 4 அது மாதிரி போயிட்டு இருக்கலாம். இப்போ 3ஆல டிவைட் பண்றோம். 1 3 3 3 9 15 இருக்கு. 15 எத்தனை 3 இருக்கு? 5 3 15. இதை போட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்றேன்? அடுத்தது இருக்கா காமனா இருக்கான்றது பாக்குறேன். இப்போ காமனே கிடையாது. 1 3 5 காமனா நம்பர் கிடையாது. அப்போ நம்ம LCM பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? காமனா இருக்குது, காமன் இல்லாமல் எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? 3 அதுக்கு அடுத்தது 1 இன்ட்டு 3 இன்ட்டு 5. ஓகேங்களா? இப்போ இதை மட்டிலே பண்றோம். 3 1 3 3 3 9 9 5 எவ்வளோ? 45. அப்போ வந்து இதோட LCM வந்து 45. இதை இங்க போடுறோம். இதே நம்பருக்கு நான் என்ன பண்றேன்? HCF கண்டுபிடிக்க போறேன். இதே நம்பருக்கு HCF. இப்போ வந்து இதே நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கும் போது நம்ம அதே எல் டிவிஷன் மெத்தட்ல 3 9 15 இதை எழுதுறோம். இப்போ காமனா இருக்குதா பாக்குறோம். எந்த நம்பர் காமனா இருக்கு? 3ன்றது காமனா இருக்கு. ஓகேங்களா? அப்போ 1 3 3 3 3 9 5 3 15 இதை போட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது காமனா இருக்கான்னு பாக்குறோம். காமன் இல்ல. HCF பொறுத்த வரைக்கும் காமன் இல்லைன்னா அந்த நம்பரை விட்டுணும். அப்போ HCF இதோட ஆன்சர் என்ன வரும்? ஒரே காமனா 3 தான். அப்போ நம்ம என்ன பண்றோம்? 3ன்றத நம்ம இங்க போடுறோம். ஓகேங்களா? எல்சிஎம் பேசிக் மெத்தட் இது. இதுல இருந்து சின்ன சின்ன நம்பர்ல பார்ப்போம். அப்புறம் பெரிய நம்பரை சம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இது ஸ்டேட்மெண்ட்டுக்காக எடுக்கிற இது டைப். இது ஸ்டேட்மெண்ட் இதை வச்சு நான் சொல்ல போறேன். எப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் எப்படி கேட்பாங்கன்றதுக்காக. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்குற கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ வந்து 2 10 12 இப்போ இந்த நம்பர் போட்டோமா? இப்போ 2 10 12க்கு போட போறோம். அது எப்படின்னு பாருங்க. இப்போ பாருங்க 2 10 12. இப்போ நம்ம என்ன பண்றோம்? அதே LCM போடுறோம். 2 10 12. இப்போ நம்ம என்ன பண்றோம்? 2 10 12. எப்படி LCM போற முறை காமனா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எது இதுல காமனா டிவைட் ஆகும்? நம்மளுக்கு 2ஆல டிவைட் ஆகும். அப்போ 2ன்றத போடுறோம். ஓகேங்களா? 1 2 2 I 2 10 R 2 12 இதை போட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து இது எதுவுமே பொதுவா இல்லை. ஆனா இண்டிவிஜுவலா டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? இண்டிவிஜுவலா எந்த நம்பர் டிவைட் ஆகும்? 1 5 டிவைட் ஆகுது. 3 6 டிவைட் ஆகும். அப்போ 2ன்றத போடணும். போன இதை கண்டுபிடிக்கும் போது இண்டிவிஜுவலா டிவைட் ஆகல, அதனால அப்படியே மட்டிலே பண்ணி போட்டோம். இங்க இதுலன்னு சொல்லிட்டு காமனா இல்லையா அதான் மட்டிலே போடணும்னு நினைக்கூடாது. ஓகேங்களா? காமனா இல்லைன்னா நீங்க அது இண்டிவிஜுவலா ஏதாவது நம்பரா டிவைட் ஆகுதா சிம்பிளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எந்த அளவுக்கு சிம்பிளை பண்ணி போடுமோ அந்த அளவுக்கு எல்சிஎம்ல சிம்பிளை பண்ணி போடணும். இப்போ 1 நம்ம சிம்பிளை பண்ண முடியாது, 5 சிம்பிளை பண்ண முடியாது, 6 சிம்பிளை பண்ணலாம். 2ஆல டிவைட் ஆகும். அப்போ 1 அப்படியே போடுறோம், 5 அப்படியே போடுறோம், 3 2 6 இதை போட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணா இதுக்கப்புறம் எதனா காமனா இருக்காம காமனா இருக்காது. சிம்பிளே பண்ண முடியுமா பார்க்குறோம், சுருக்க முடியுமா பார்க்குறோம், அதையும் சுருக்கவும் முடியாது. அப்போ நம்ம எல்சிஎம் டைரக்டா எடுத்து மட்டிலே பண்ணலாம். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நான் அகைன் சொல்றேன், காமனா இருக்கு எடுக்கணும், காமன் இல்லாத எடுக்கணும். அப்போ காமனா எது இருக்கு? 2 2 அப்புறம் 1 போட வேணாம், 1 நம்பர் அதே தான் வரும். அதனால 5 × 3. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 2 4 4 5 20 23 எவ்வளோ? 60. அப்போ இதோட எல்சிஎம் வந்து 60. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். 2 10 12 HCF. இதே பாருங்க, இதோட HCF பாருங்க 2 10 12. இதுக்கு HCF எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி காமனா இருக்குது 2. ஓகேங்களா? 1 2 2 I 2 10 R 2 12. இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு காமனா அதுதான் பார்க்குறோம். காமனா இல்லை. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனா இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா எது சிம்பிளை பண்ண முடியும் சிம்பிளை பண்ணி போட்டிருப்பீங்க. ஆனா இதுல வந்து HCFல வந்து காமனா இல்ல, இந்த நம்பரை விட்டுடணும். அப்ப HCF என்ன வரும்? நம்மளுக்கு ஆன்சர் 2. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம்? 2ன்னு போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இப்போ 4வது பாருங்க 2 5 8. இதுக்கு நம்ம என்ன போட போறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இப்போ அதே மாதிரி எல்சிஎம் வந்து 2 5
8 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 5க்கு எல்சிஎம்னா காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 நம்பரும் எதுவும் காமனாக இருக்காது. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது 2 காமனாக இருந்தாலும் சரி, இல்லை 1 சிம்பிளை பண்ண முடியாது, சிம்பிளை பண்ணலாம். இப்போ வந்து 2 5ன்னு காமன் கிடையாது. ஆனால் 2ம் 8ம் வந்து ஒரு நம்பருக்கு காமனாக இருக்குது. எந்த நம்பர் காமனாக இருக்குது? 2ஆல காமனாக இருக்குது, பொதுவாக இருக்குது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 2 2 5ன்றது அப்படியே போகிறோம். 4 2 8. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து இதுதான் சொல்லிட்டு காமன் இல்லைன்னு சொல்லிட்டு இதில் காமன் இல்லை. இருந்தாலும் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நம்பர் சிம்பிளை பண்ண முடியும் அவ்வளோ நம்பர் சுருக்கிட்டு வரணும், சிம்பிளை பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அது முக்கியம். இதுதான் காமனா இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஆன்சர் தப்பாவோட எல்சிஎம். திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு சம் எடுக்கும்போது பார்த்துங்க என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இப்போ 2 காமனாக இருக்குது, 2ன்றது டிவைட் பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது வந்து இதுதான் காமனா இல்லைன்னு சொல்லிட்டு எல்சிஎம் எடுத்துக்கூடாது. அதுக்கடுத்து சிம்பிளை பண்ண முடியும் பண்ணணும். 1 சிம்பிளை பண்ண முடியாது, 5 சிம்பிளை பண்ண. ஆனால் 4 வந்து சிம்பிளை பண்ண முடியும். காமன் இல்லைனா சிம்பிளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் காமன் இல்லைனா சிம்பிளை பண்ண முடியுமா, சுருக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ நம்ம 4 வந்து சிம்பிளை பண்ண முடியும் 2ஆல. இந்த 1 அப்படியே போடுறோம், 5 அப்படியே போடுறோம், 2 2 4. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க காமனும் கிடையாது, சிம்பிளையும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பரை அப்படியே எல்சிஎம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண எடுத்துக்கலாம். அப்படி இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண வரணும். அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து இதுதான் நம்பர் காமன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வரக்கூடாது, வந்துடாதீங்க. அப்போ நம்ம என்ன நம்பர் காமன் என்ன இருக்குது? 2 × 2 இருக்கு காமன். எல்சிஎம் பொறுத்து காமன் இல்லாத நம்பர் எடுக்கணும். 1ன்றது வேண்டாம். இப்போ 5 இருக்குது, 2 இருக்குது. இப்போ பாருங்க 2 2 4 4 5 20 22 எவ்வளோ? 40. அப்போ எல்சிஎம் வந்து 40 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை போட்டுட்டோம். இப்போ இதே நம்பருக்கு HCF, அதே நம்பருக்கு நம்ம HCF எப்படி போட போகிறோம் பாருங்க. 2 5 8. இப்போ இது HCF இதே காமனாக இருக்கான்னு பார்க்குறோம். 3 நம்பரும் காமனாக இருந்தால் காமன், 2 நம்பர் காமனாக இருந்தால் எடுத்து 2ஆல போடக்கூடாது, எல்சிஎம்ல போடலாம். இதில் அப்படி போடக்கூடாது. அப்போ காமனே கிடையாது. இப்போ காமனே இல்லைன்னா நம்மளுக்கு வந்து HCF ஆன்சர் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே 1 ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. காமன் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து 1 தான் போடணும். காமன் இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 1ன்றதை போடுறோம். அதனால இங்கே எடுத்து 1ன்றதை போடுறோம். ஓகேங்களா? இப்போ 5வது நம்பர் பாருங்க. 5வது கொஸ்டின்ல 7 8 இதுக்கு எல்சிஎம் ஃபர்ஸ்ட் போட போறோம். எல்சிஎம் வந்து 7ன்ற நம்பருக்கும் 8ன்ற நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 7, 8. இப்போ வந்து எல்சிஎம்ல காமனா இருக்கான்னு பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து இதில் வந்து காமன் கிடையாது. ஏன்னா காமனா இருக்கா? காமன் இல்லை. இப்போ டைரெக்டா நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து டைரெக்டா இது காமன் இல்லைன்னு சொல்லிட்டு இது சிம்பிளே பண்ணலாம். பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. நீங்க என்ன பாருங்க, இப்போ 2ஆல டிவைட் பண்றோம். 2ஆல டிவைட் பண்ணும்போது 7 அப்படியே போடுறோம், 4 2 8. நெக்ஸ்ட் வந்து 2ஆல டிவைட் பண்றோம், 7 அப்படியே போடுறோம், 2 2 4. திரும்பவும் நம்ம இதுக்கப்புறம் காமன் கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், 2 × 2 × 7 × 2 போடுவோம். மல்டிப்ளை பண்ணுங்க, 2 2 4. ஓகேங்களா? 4 2 8 8 7 56 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். நீ டைரெக்டா இது 2 கூட மல்டிப்ளை பண்ணலாம். 2 நம்பர் மட்டும் இருந்தா டைரெக்டா மல்டிப்ளை பண்ணலாம். கடைசியா உங்களுக்கு ஏதாவது கீழே டிவைட்ல வரும்போது 7 8 வந்தா 2ஆல் டிவைட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எத்தனையோ இப்படி வந்துருச்சுனாவே நீங்க ரெண்டுமே பெருக்கி 7 × 8 56 போடலாம். இல்லை நீங்க சிம்பிளை பண்ணி போடலாம், அதே 56 தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை வந்துச்சுன்னா ஓகே, இது கீழே வேற எதனா நம்பர் இருந்து அது கீழே வர மாதிரி இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம், சிம்பிளை பண்ணி போட்டுக்கலாம். எத்தவொடனே இந்த நம்பர் தான் இருக்கு, பொதுவாகவே இல்லைன்னு நீங்க 2 மல்டிப்ளை பண்ணி போடலாம். 7 8 56 டைரக்டா போடலாம். இல்லைன்னா நீங்க சிம்பிளை பண்ணி போடலாம். 2ஆல் டிவைட் ஆகுது 4, திரும்ப 2ஆல் 2 போட்டு இதுக்கப்புறம் காமன் கிடையாது, சுருக்க முடியாதுன்றதுக்காக 2 × 2 7 × 2 போட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 56 கிடைக்கும். இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், 56. ஓகேங்களா? திரும்ப சொல்றேன், டைரக்டா ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நம்பர் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ண, மல்டிப்ளை பண்ணி போடலாம் எல்சிஎம்க்கு. இதுமாதிரி சிம்பிளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும் எக்ஸாம்ல. அதுக்காக சொல்றேன், ஸ்டெப்ஸுக்காக நான் சொல்றேன் இப்படி போடலான்றதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க HCF. HCFல வந்து நம்ம என்ன பண்றோம், 7 8 இதுக்கு HCF கண்டுபிடிக்கிறோம். HCF பொறுத்தவரைக்கும் ரெண்டுத்துலையும் காமனா இருக்கணும். இப்போ காமனே கிடையாது. இப்போ காமன் இல்லைன்னா HCF ஆன்சர் வரும் நம்மளுக்கு ஆக்சுவலா வந்து 1 இதுதான். ஓகேங்களா? அப்போ HCF வந்து 1. புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 5, 7. இந்த 5, 7ஓட எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். 5, 7ஓட எல்சிஎம். இப்போ எல்சிஎம்னா நம்ம டானாகத்தில் வந்துடும், அதாவது எல் டிவிஷன் மெத்தடு. இப்போ 5க்கு 7 பொதுவா இருக்கா? இல்லை. ஏதாவது சுருக்க முடியுமா? எதுவும் சுருக்க முடியாது. அப்போ அதாவது நம்ம வந்து எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், காமன் இல்லாத நம்பர் இது மாதிரி இருக்கு. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணா வரும், 5 × 7 எவ்வளோ வரும், 35. ஓகேங்களா? இந்த மாதிரி காமன் இல்லாமல் தான் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 7 35. அப்போ இங்க என்ன வரும், எல்சிஎம் நம்மளுக்கு 35 அப்படின்னு வந்துடும். இதே HCF போட போறோம். HCF வந்து நம்ம என்ன பண்றோம், 5 7 போடுறோம். காமனா இருக்கா? காமன் இல்லை. HCF பொறுத்த வரைக்கும் காமன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கும் போது அப்போ இதோட ஆன்சர் ஒரு HCF ஆன்சர் ஒரு நம்மளுக்கு 1. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம், 1ன்னு போடுறோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பரை பார்ப்போம். இதே மாதிரி பாருங்க 2, 11. இப்போ 2, 11னா எல்சிஎம் பாருங்க, இங்க இதுலயே போடுறேன் நான். ஓகேங்களா? 2, 11. இப்போ 2, 11 எல்சிஎம் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 2, 11 ஏதாவது காமனா இருக்கா? இல்லை. சிம்பிளை பண்ண முடியுமா? 2ஆல சிம்பிளை பண்ணலாம், இருந்தாலும் அதே தான் வரும். அப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நிமிடம் வந்தா 2, 11 எல்சிஎம் காமன் இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்றோம், 2 11 மல்டிப்ளை பண்ணிப்போம். மல்டிப்ளை பண்ண வரும் 22. அப்போ இந்த இடத்துல வந்து 22. ஓகேங்களா? அதே மாதிரி HCF பாருங்க, 2, 11க்கு HCF போடுறோம்.
ஓகேங்களா? இப்போ 2 கமா பொதுவா எதனா இருக்கா? பொதுவே கிடையாது. அப்போ பொது இல்லனா HCF பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? நம்மளுக்கு வந்து 1. ஓகேங்களா? அப்ப நான் இந்த இடத்துல 1 போடுறோம். இப்போ பாருங்க. இந்த 7 சம் போட்டிருக்கோம். இந்த 7 சம்முக்கும் ஒவ்வொரு நம்பர் 1 போட்டுருவோம். 2, 3, 3, 9, 15 எல்லாம் வேற ஒரு நம்பர் தான் போட்டுருக்கோம். எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாமே எல் டிவிஷன் மெத்தட் தான். ஓகேங்களா? HCF கண்டுபிடிச்சிரும். இதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம வந்து இந்த கொஷின்ஸு எல்சிஎம் HCF கண்டுபிடிச்சதே ஸ்டேட்மெண்ட்டு சொல்றதுக்காக தான். நான் டைரெக்டா ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தா எதனால சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? அதனால நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு பேசிக்ஸ் தான் சொல்லிட்டு இது HCF எப்படி போடலாம், எல்சிஎம் இது எந்த மாடலில் போடலாம்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது மாதிரி தான் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்றதுக்காக. ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இன் கிவன் நம்பர்ஸ் ஹேவிங் 2 பிரைம் நம்பர்ஸ் அப்படி இருந்தால் HCFனா வரும்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் வரும். கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் 2 பகா எண்கள் இருந்தால் மீப்போவா அப்படின்னா HCFனா ஒரு தமிழ் எழுது. அதே தான் தமிழ். ஓகேங்களா? இங்கிலீஷில் சொன்னால் தமிழில் சொல்லியிருக்கேன். கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் 2 பகா எண்கள் இருந்தால் அப்போ HCF மீப்போவா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பிரைம் நம்பர் அதாவது பகா எண் அப்படின்னா நான் தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் சம்முல வந்து பிரைம் நம்பர்னா என்ன பண்ணணும்னு சொல்ல முடியும். இப்போ பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் பகா எண் பகு எண் அப்படின்னு இருக்கு. அதாவது பகா எண்ணா என்ன அர்த்தம்னா அந்த எண்ணை அந்த நம்பரால் மட்டும் தான் வகுக்க முடியும், மற்ற நம்பரால வகுக்க முடியாது. அதுதான் பகா எண். பகு எண்ணா அந்த எண்ணை அந்த நம்பரால வகுக்க முடியும், மற்ற நம்பரால வகுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப 4 நம்பர், 4 பகா எண்ணா பகு எண், அதாவது பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா. இது எப்படி பிரைம் நம்பர் காம்போசிட் கண்டுபிடிக்குன்னா அந்த எண்ணை அந்த எண்ணால் மட்டும் வகுக்க முடிந்தால் அது வந்து பிரைம் நம்பர். ஆனா இந்த நம்பரை 4ஆல வகுக்க முடியும், இந்த நம்பர் இன்னொன்னையும் வகுக்குது பாருங்க, 2ஆலே வகுக்க முடியும். 4 2ஆல வகுக்க முடியும், 4ஆல அப்ப இது வந்து பிரைம் நம்பர்ல வராது, பகு எண்ல வரும். அந்த மாதிரி நீங்களே 1ல இருந்து 100க்குள்ள பாருங்க எந்த நம்பர் வருது பாருங்க. 1ன்ற நம்பரை விட்டுருங்க, 2ன்றது பிரைம் நம்பர், 3ன்றது பிரைம் நம்பர் தான். இப்ப 4ன்றது பிரைம் நம்பர் கிடையாது. ஆனா பிரைம் அது மற்ற நம்பர்ல வகுப்படுது. இப்ப 5ன்றது பிரைம் நம்பர், பகா எண். பிரைம்னா பகா எண் அப்ப வச்சுங்க, காம்போசிட்னா பகு எண். இப்போ வந்து 6ன்றது பிரைம் நம்பர்ல வராது, ஏன்னா 6 6ஆல வகுப்படும், 6 இன்னொரு நம்பர்ல வகுக்குது, 6 2ஆல டிவைட் ஆகுது. 7ன்றது நம்மளுக்கு வந்து பிரைம் நம்பர். 8ன்றது வந்து 8ஆல டிவைட் ஆகும், 8 வகுக்கக்கூடிய நம்பரும் இருக்குது, அதனால அது பகு எண்ல வந்துடும். அப்புறம் 9ன்றது அதே பாருங்க, அது ஒற்றை எண்ல ஒரு 9, திடீர்னு 9 இதுல போட்டக்கூடாது. ஓகேங்களா? ஒற்றை எண் வேற, பகா எண் வேற, அதாவது ஆட் நம்பர்ஸ் வேற, பிரைம் நம்பர்ஸ் வேற. அப்போ நெக்ஸ்ட் 9 வராது, 10 10ம் மற்ற நம்பரை 10 அளவு வகுக்கும், மற்ற நம்பரும் அது வகுக்கும். இப்போ 11 வந்து நம்மளுக்கு பிரைம் நம்பர். இந்த மாதிரி நீங்க வந்து 100க்குள்ள நீங்களே போட்டு பாருங்க எதெல்லாம் பிரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இன் கிவன் நம்பர்ஸ் ஹேவிங் 2 பிரைம் நம்பர் கொஸ்டின் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்படி சொல்றதுக்காக நான் பிரைம் நம்பர்னா பகு எண்ணா பகா எண்ணா பிரைம் நம்பர்னா காம்போசிட் நம்பர்னு புரிஞ்சுக்காதான் இதை சொன்னேன். ஓகேங்களா? அது தெரிஞ்சு வச்சுன்றதுக்காக நாலேஜுக்காக. கொஸ்டின் என்னன்னா இன் கிவன் நம்பர்ஸ் ஹேவிங் 2 பிரைம் நம்பர்ஸ், கொடுத்துள்ள நம்பர்ல 2 பகா எண் இருந்தால் HCFனா வரும். இப்போ பாருங்க, நம்ம அதுக்காக தான் இத்தனை நம்பர் சம்ல போட்டிருக்கோம். நல்லா பாருங்க, இதுல வந்து பிரைம் நம்பர் எதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க 2,3 பிரைம் நம்பர் தான். ஏன்னா 2 2ஆல மட்டும் தான் வகுக்க முடியும், 3 3ஆல மட்டும் வகுக்க முடியும். அப்போ 2,3 பிரைம் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற எது பிரைம் நம்பரா இருக்கு? 5,7 பிரைம் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 2,11 பிரைம் நம்பர். நீங்க பார்க்கும்போது 2 நம்பர்ல வந்து பாருங்க கொடுக்கப்பட்ட எண் 2 கொடுக்கப்பட்ட எண்கள் 2 வேற எங்க பிரைம் நம்பர் இருக்கு? இங்க பாருங்க, இதுவும் பிரைம் நம்பர் தான். இதுவும் நம்பர் தான், 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் 2 பகா எண்கள் இருந்தால் பாருங்க, இதுலயும் 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, 2மே பகா எண்ணா இருக்கு. இதுல 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, இதுலயும் 2 பகா எண். பகா எண்ணா பிரைம் நம்பர். 2 5 8 வந்து நம்மளுக்கு வந்து பிரைம் நம்பர்ல வராது. ஓகேங்களா? இப்போ இதையும் பாருங்க, இதுவும் பிரைம் நம்பர், இது பிரைம் நம்பர் கிடையாது, 1 ஈவன் நம்பர் வந்துருச்சு இதுல, அதாவது இது பகு எண் ஒன்று வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் பாருங்க 2 3 2 5 2 11, இது 2 இந்த 3த்துலயுமே நீங்க பார்க்க 4த்துலயும் பார்க்கும்போது HCFனா வருது பாருங்க 1. இதுலயும் பாருங்க 1. அப்போ இதுலயும் பாருங்க 1, இதுலயும் பாருங்க 1. அப்போ ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் கொடுத்துக்கிற சீரீஸ்ல, அதாவது கொடுத்துக்கிற எண்கள்ல தொடர்ல எண்கள்ல 2 பகா எண் இருந்தா அப்போ இதோட HCF கண்டிப்பா என்னதான் வரும்? 1 தான் வரும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டேட்மெண்ட். உங்க ஒன்று உங்களுக்கு கேட்பாங்க, அந்த டைம் யோசிக்கக்கூடாது என்ன வரும், இவ்வளோ சம் போட்டு பார்த்தோமே, இவ்வளோ நம்ம டைப் பார்த்தோமே, நம்ம வந்து ரேஷியோ சம் பார்த்தோமே, ஃப்ராக்ஷன் சம் பார்த்தோமே, டெசிமல் பார்த்தோமே, நேச்சுரல் நம்பர் பார்த்தோமே, அப்ளிகேஷன் பேரா சம் பார்த்தோமே, இதை நான் பார்க்க மாட்டோம்னு யோசிக்கக்கூடாது. ஈஸியாக ஒரு மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? அதனால புரிஞ்சதுக்காக தான் மனப்பாடம் பண்ணாதீங்க, என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்து ஓ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து இதோட ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஸ்டேட்மெண்ட் 2. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 2ல பாருங்க, இன் கிவன் நம்பர்ஸ் 1 பிரைம் நம்பர், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் ஒரு பகா எண் மட்டும் இருந்தால், நம் கொடுத்துக்கிற கொஸ்டின்ல ஒரே ஒரு பகா எண் மட்டும் இருந்தால், அப்படி இருந்தா அப்ப HCF என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த மாடல்ல போட்டிருப்போம்.
இதுல ஒரு பகா எண் மட்டும் இருக்குது. எது? இங்க பாருங்க 3, 9, 15. பகா எண் என்னது? ஒரு எண்ணை அந்த எண்ணால் மட்டுமே வகுக்க முடியாது பகா எண். மற்ற நம்பரால வகுக்க முடியாது, வகுக்காத அந்த நம்பர். ஓகேங்களா? அப்போ வந்து இதில் பாருங்க 9 வந்து பகு எண், 15 பகு எண். 9 9ல வகுக்கும், மற்ற நம்பர் வகுக்குது, 15 அதே மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ இதுல ஒரு பகா எண் மட்டும் இருக்கு இந்த சீரீஸ் பாருங்க. வேற எது அதே மாதிரி சீரீஸ்ல இருக்கு? இதுலயும் பாருங்க இது ஒரு பகா எண் தான், 2ன்றது பகா எண். அப்போ இதுல மத்ததெல்லாம் வந்து பகு எண்ல இருக்குது. ஓகே, காம்போசிட் நம்பர்ல இருக்கு. அப்போ ஒரு பிரைம் நம்பர், 2 காம்போசிட் நம்பர், ஒரு பிரைம் நம்பர். அப்போ ரெண்டுத்துலயுமே ஒரு பிரைம் நம்பர் இருக்கு. அப்போ வேற எங்க இருக்கு? இங்க பாருங்க இதுல ஒரு பிரைம் நம்பர். அப்போ இந்த மூணுத்துலயும் பாருங்க 2வது, 3வது, 5வது இது மூணுத்துலயும் பாருங்க ஒரு பிரைம் நம்பர் இருக்கு. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் ஒரு பகா எண் மட்டும் இருந்தால் அப்போ HCF என்ன வரும் பாருங்க. இதுல பாருங்க 3 வருது, இதுல பாருங்க 2 வருது, இதுல என்ன வருது? 1 வருது. ஓகேங்களா? இங்க 3 வருது, இங்க 2 வருது, 1 வருது. இப்போ வந்து அப்போ வந்து HCF வந்து 1 வரும். மற்றும் வேற எப்படியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? அண்டு, அதாவது 1 வரும், இன்னொன்னு 1ன்ற ஆன்சரும் வரும். இன்னொன்னு என்ன வரும்னா, நல்லா பாருங்க, 3னா 3 வருது, 2னா என்னது? 2. அப்போ அது என்ன பிரைம் நம்பரோ, கொடுக்கப்பட்ட எண்களில் ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இருந்தா அது என்ன பிரைம் நம்பரோ, அது என்ன பகா எண்ணோ, அதே ஆன்சரா HCF-ஆ வரும். நல்லா பாருங்க, 3னா 3, 2னா என்னது? 2. கரெக்டா இருக்கா பாருங்க? 3னா 3, 2னா 2. அப்போ எப்படி சொல்லலாம்னா HCF 1 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு பிரைம் நம்பர் தான் 1 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதே சமயம் அந்த பிரைம் நம்பரே சேம் பிரைம் நம்பரா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த சேம் பிரைம் நம்பர் அதுவும் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? திரும்ப சொல்றேன் பாருங்க. ஒரே ஒரு பிரைம் நம்பர் வந்தா ஆன்சர் HCF வந்து 1 வரும். மற்றும் அதே பிரைம் எந்த பிரைம் நம்பர் அதுல இருக்கோ 99 100 நம்பர்ல ஒரு நம்பர் பிரைம் இருந்தா அந்த நம்பரும் அதே நம்பரை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்போ 1 வரும், அதே பகா எண்ணும் வரும் அப்படின்னு தான் இதோட ஆன்சர். இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதுங்களா? இப்போ பாருங்க 3வது ஸ்டேட்மெண்ட், 4வது, 5வது ஒரே இதில் பார்ப்போம். இப்போ வந்து கொடுத்துக்கிற எண் கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. அதாவது கொடுத்துக்கிற எண்களில் கோ பிரைம் நம்பர் இருந்தா HCFனா வரும். ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா நம்மளாம் தெரியும். பிரைம் நம்பர்னா பகா எண், அந்த எண்ணை அந்த எண்ணால் மட்டும் வகுக்க முடிந்தால் அது மற்ற எண்ணம் வகுப்படாது. அப்படி இருந்தால் வகுக்க முடியாது. அப்போ அது வந்து பிரைம் நம்பர் சொல்லுவோம். ஓகேங்களா? கோ பிரைம்னா அப்படி இருந்தா அந்த சீரிஸ் வந்து கோ பிரைம் நம்பரா இருந்தா HCFனா வரும். கோ பிரைம்னா ஒரு பகா எண் இருக்கும், ஒரு பகு எண் இருக்கும். அதுதாங்க. இப்போ பாருங்க 7, 8 இது வந்து பகா எண் பிரைம் நம்பர், இது வந்து பகு எண். ஓகேங்களா? டிவைட் ஆகும் 8. அப்போ அப்படி இருந்தா HCF என்ன வரும் அப்படின்னா 1. அப்போ ஆன்சர் 1. HCF எல்லாம் 1 தான் வருங்க. ஆனால் புரிஞ்சுன்றதுக்காக நான் 1 டைரக்டா சொல்றேன் உங்களுக்கு புரிய வச்சுட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கன்சிக்யூட்டிவ் நம்பரா இருந்தா கொடுக்கப்பட்ட எண்கள் கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியான எண்களா இருந்தா அப்போ HCF என்ன வரும். அதே மாதிரி இதே எக்ஸாம்பிள் தான் 7, 8 7க்கு அப்புறம் 8. நீங்க 8ஓட 8 9ஓட நீங்க வந்து சப்போஸ் கண்டுபிடிக்கிறீங்க 8ஓட 9ஓட பிரைம் நம்பர் நான் கண்டுபிடிச்சு வச்சீங்க. அப்போ 8 9ன்றது பக்கத்து நம்பர். ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் HCF தான் வரும், 1 தான் வரும். 100 101 HCF வரும், 1 தான் வரும். 1000 1001 HCF வரும், 1 தான் வரும். ஓகேங்களா? இது வந்து கோ பிரைம் நம்பர், இது கன்சிக்யூட்டிவ் நம்பர். இதே நெக்ஸ்ட் பாருங்க, இன் கிவன் நம்பர்ஸ் மோர் தென் 2 பிரைம் நம்பர்ஸ். ஒரு தொடர்ல 2 நம்பர் பிரைம் நம்பரா 2க்கு மேல பிரைம் நம்பர் அப்படி இருந்தா நம்ம வந்து HCF வரும், 1 தான் வரும். ஓகேங்களா? HCF வரும் 1. இப்போ வந்து 5 ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். 5த்துக்கும் HCF 1 தான். ஆனா இருந்தாலும் நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்துன்னு தெரிஞ்சு வச்சிங்க. எதனால வந்தது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னோம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னோம், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு படிங்க. ஓகேங்களா? இப்போ 6வது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இப்போ பாருங்க 6வது ஸ்டேட்மெண்ட் இது ஒரு ஃபார்முலா மாதிரின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது எப்படின்னா n1 இன்ட்டு n2, அதாவது a இன்ட்டு b, என்னன்னு நம்பர் 1 நம்பர் 2 அது மாதிரி 2 நம்பர். இரு எண்களின் பெருக்குத்தொகை எதுக்கு சமமா இருக்குன்னா எல்சிஎமோட ஆன்சருக்கும், அதாவது எல்சிஎம்க்கும் HCF வந்த ஆன்சருக்கும் ஈக்குவலா இருக்கும், சமமா இருக்கும். அதான் ஸ்டேட்மெண்ட். அதாவது இரு எண்களின் பெருக்குத்தொகை அதனுடைய எல்சிஎம்க்கும் HCF பெருக்குத்தொகைக்கு சமம். அதாவது பெருக்குத்தொகை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. சமமா, சமம் இல்லையா, அதிகமா இருக்குமா, கம்மியா இருக்குமா, சமம், ஈக்குவல். திரும்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட், இரு எண்களின் பெருக்குத்தொகை அது எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்விரு எண்களின் எல்சிஎம்முக்கும் HCF பெருக்குத்தொகைக்கு சமமா இருக்கும். இரு எண்களின் பெருக்குத்தொகையானது அவ்விரு எண்களின் எல்சிஎம்முக்கும் HCFக்கும் பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும். இது வந்து ஸ்டேட்மெண்ட் 6. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி 6 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அது மாதிரி பேசிக்ஸும் பார்த்தோம், எப்படி போடலான்னு பார்த்தோம். இது எல்லாமே சின்ன சின்ன நம்பரை வச்சு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் பார்ப்போம். இது வரைக்கும் பேசிக் பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டுருவாங்க. இப்போ வந்து கொஸ்டின்ஸ் நம்பர்ல வச்சு, நேச்சுரல் நம்பர் வச்சு எப்படி கேட்பாங்கன்றத பற்றி பார்ப்போம். 24 42 56 இதோட எல்சிஎம் காண்க அப்படின்னு கொஸ்டின் இப்படி தான் வரும். ஓகேங்களா?
இப்போ நம்ம வந்து எல் டிவிஷன் மெத்தட் தான் போடுறோம். ஓகேங்களா? இப்போ எல் டிவிஷன் மெத்தடில் நம்ம எப்படி போடணும்னு பாருங்கள். 24 42 56. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், காமனாக எதால் டிவைட் ஆகிறத நம்ம பார்க்கணும். காமன் ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணோம், லீஸ்ட் எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. 2ன்றது காமனாக ஃபஸ்ட்டு போடுறோம். இப்போ 2ஆல் எல்லா நம்பரும் டிவைட் ஆகும். இப்போ பாருங்கள் 12 2 24. நெக்ஸ்ட் பாருங்கள் 42 21 2 42. நெக்ஸ்ட் 56 56 எத்தனை 2 வரும், 28 2. இப்போ இதை போட்டோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது 2ன்றதை போடணும். 2ஆல் எல்லாம் டிவைட் ஆகுமா, 2ஆல் 21 டிவைட் ஆகுது. இருந்தாலும் நம்ம மற்ற 2 நம்பர் டிவைட் ஆகுது. இப்போ இதை போடலாம். HCF வந்து நிறுத்திட்டு இருப்போம். ஓகேங்களா? எல்சிஎம் வரதுல கடைசி வரைக்கும் போடணும். ஓகே, லீஸ்ட் நம்பர் வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ 2ஆல் பாருங்க 6 2 12 21 டிவைட் ஆகாது, அதை அப்படியே போடணும். அப்புறம் வந்து 14 2. அகெயின் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 2ஆல் 3 2 6 21 அப்படியே போடுறோம். இதுனா ஒரு நம்மளுக்கு 14 எத்தனை 2 இருக்கு, 7 2 14. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 2ஆல் டிவைட் பண்ணால் 3மே 2ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 3க்கு போகிறோம். 3ஆல் எல்லாம் டிவைட் ஆகாதான் பார்க்குறோம். 3ஆல் 3 டிவைட் ஆகும், 21 டிவைட் 7 டிவைட் ஆகும். அப்போ 4 3 3 7 3 21. இங்கே பாருங்க, இப்போ வந்து பார்க்கும்போது இங்கே இது டிவைட் ஆகலை. 1 3 3 7 3 21. இந்த 7ன்றது அப்படியே 3 டிவைட் ஆகும், 2 தான் டிவைட் ஆகுது, 7 அப்படியே போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து 7 7ஆல் டிவைட் ஆகுது. இந்த 1 அப்படியே போடுறோம், 1 7 1 7. இப்போ நம்ம டிவைட் ஆகிற நம்பர் அப்படியே போட்டோம். இப்போ எல்சிஎம் நம்ம ஈஸியாக போடலாம். எல்சிஎம் ஈக்குவல் டு எதை டிவைட் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணதில் 2 3 2 பாருங்க, 1 2 3 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 3, அப்புறம் வந்து 7. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 2 4 4 2 8 8 3 24 24 7 வந்து 168. இதோட ஆன்சர் என்னது, 168. இதுதான் நேச்சுரல் நம்பரில் போடக்கூடிய மெத்தட். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் சின்ன சின்னதாக 2 2 போட்டு நம்ம போடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது சம் பார்ப்போம். இப்போ இது 4 நம்பரு. ஓகேங்களா? எல்சிஎம் தான் பார்க்குறோம். எல்சிஎம்ல எப்படி கண்டோம் அதே மாதிரி எல் டிவிஷனில் போடுங்க. 36 54 72 அதுக்கப்புறம் வந்து 96. இந்த நம்பருக்கு வந்து நம்ம வந்து எல் டிவிஷன் மெத்தடில் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து எல்லாமே 4ம் வந்து 2ஆல் டிவைட் ஆகும், அதனால் 2ன்னு போடுறோம். இப்போ 18 2 36, 54னா 27, நெக்ஸ்ட் 72னா 36 2, 96னா 48 2. இதை நம்ம போட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2ஆல் எல்லா நம்பரும் டிவைட் ஆகும் பார்க்குறோம். 2ஆல் 27 டிவைட் ஆகாது. அப்போ 2ஆல் டிவைட்னா நெக்ஸ்ட் 3ஆல் டிவைட் ஆகாதான்னு பார்க்குறோம். ஓகேங்களா? 3ஆல் 18 27 36 48 எல்லாமே நம்மளுக்கு டிவைட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 3ன்றதை போடுறோம். காமனாக எது இருக்கோ ஃபஸ்ட்டு அதை போட்டுடணும். இப்போ 3ஆல் பாருங்கள் 6 3 18 9 3 27 12 3 46 16 3 48. இதை போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 2ஆல் நம்மளுக்கு வந்து இது டிவைட் ஆகாதான் பார்க்குறோம். 2ஆல் 3 நம்பர் டிவைட் ஆகும், ஆனால் 9 டிவைட் ஆகாது. ஓகேங்களா? அதே சமயம் 3ஆல் வந்து 3 நம்பர் டிவைட் ஆகுது, 16 டிவைட் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் ஃபஸ்ட்டு 2ன்றதை போடுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 டிவைட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 2 6 9 அப்படியே போடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 6 2 12 8 2 16 இப்படி போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து வேற எது டிவைட் ஆகுது பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் போட்டு ஃபஸ்ட்டு இப்போ இது பாருங்க, இது 3 போட 3ஆல் டிவைட் ஆகும். இது 8 மணி டிவைட் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 3 3 3 3 9 2 3 6. இந்த 8ன்றது அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கடுத்து வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 அப்படியே போடுறோம். 3 1 2 2 4 2 8. நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது வந்து இது டிவைட் எதுவுமே ஆகாது, ஆனால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். சின்ன நம்பர்னு சொல்லியிருப்போம். இப்போ வந்து எதை சிம்பிள் 4 வந்து 2ஆல் சிம்பிள் பண்ணும். அப்போ 2ன்னு போடுறோம், 1 3 அப்படியே போடுறோம், 1 2 2 4. நெக்ஸ்ட் இதுக்கடுத்தது வந்து 1 3 1 2 தான் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண வேணாம்னா இதுக்கப்புறம் போட்டு பார்க்க வேணாம். ஏன்னா இதுக்கப்புறம் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இந்த நம்பரை எல்சிஎம் எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணணும் தான். எந்தெந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுற பாருங்க, எல்சிஎம்ல 2 இன்ட்டு 3 இன்ட்டு திரும்ப எத்தனை இருக்கு, 2 இன்ட்டு 3 இன்ட்டு பாருங்க, 2 இன்ட்டு இந்த நம்பர் போட்டோம், இந்த நம்பர் போட்டோம், இந்த நம்பர் போட்டோம், இந்த நம்பர் போட்டோம், திரும்ப 2 2 இருக்கு, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2. இந்த நம்பரை தான் அப்படியே போட்டு வச்சிருக்கோம், வேற எதுவும் போடல. ஓகேங்களா? இந்த நம்பரை அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ பாருங்க, இது அப்படியே 2 3 6 அப்படியே மல்டிப்ளை பண்றோம். 2 3 6, அப்புறம் 6 2 12 12 3 36 36 72 72 144. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 864. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம எல்சிஎம்ல 2 சம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல என்னென்ன டைப் இருக்குது, அதில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் அதை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ எல்சிஎஃப்னா ஹெச்சிஎஃப்னா அது மாடல் 1 மாடல் 2 மாடல் 3 எப்படி எப்படி போடலாம். நீங்கள் வீடியோ பார்த்தா பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? அதில் மாடல் 1 எப்படி போடலாம், மாடல் 2 எப்படி போடலாம், எல் டிவிஷன் மெத்தட்லையா, ஷார்ட்கட் மெத்தடா இல்லை பேசிக் மெத்தடான்றது போட்டு பார்த்துருப்போம். நம்ம எல் டிவிஷன் மெத்தட் தான் சம் பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பாருங்கள், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் வந்துடும். அந்த ரூல் சொல்லுவாங்க. இது 2 பிரைம் நம்பர் தான் எப்படி இருக்கும், ஒரு பிரைம் நம்பர் எப்படி இருக்கும், கன்சிக்யூட்டிவ் நம்பர் எப்படி இருக்கும்,
ஓகேங்களா. கோ பிரைம் நம்பர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த நம்பர் பேசிக் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நேச்சர் நம்பர் கொடுத்துருந்து இயல் எண்கள் அப்படி கொடுத்துருந்து நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 2 சம் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இருக்கிற எல்சிஎம், அதுக்கப்புறம் இதே நேச்சர் நம்பரில் ஹெச்சிஎஃப் எல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் டெசிமலும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிக்கலாம் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக உங்களுக்கு வந்து அடையும். தயவுசெய்து ஒரு நோட் புக் எடுத்து நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை தயவுசெய்து நீங்கள் நோட் பண்ணி ஒரு கிளாஸ் மாதிரி பாருங்கள். ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஏதோ ஜஸ்ட் லைக் தட் பார்க்கணும்னா கஷ்டமாக போயிடுங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த சம்முலாம் இன்னும் இது நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாடலில் இன்றைக்கி எடுத்த அந்த 2 சம்முக்கும் நான் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், ஒரு 5-6 சம். அதை நீங்கள் போட்டு பாருங்கள். தயவுசெய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏதோ நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு நோட் புக் எடுத்து கொடுக்குற நோட்ஸை அதனால தான் பேசிக்ஸ் எடுத்தோடனே நான் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன். பேசிக் புரியணும், அது தெரிஞ்சாலும் நம்மளால சம்மை வந்து கவர் பண்ண முடியுன்றதுக்காக நான் பேசிக்ஸ் எடுத்தேன். அதனால் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. நன்றி.